ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச்சு தேவைப்படுது. நான் எக்ஸ்ட்ரா 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். மொத்தம் 17 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் லென்த்தை விட 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்லீவோட அகலம் வந்து நான் 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இறக்கம் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போது தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம நார்மல் ஸ்லீவு, இங்கேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு எடுத்துக்கணும். நமக்கு தேவையான அளவை விட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இங்கே எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இப்படி வளைச்சி விட்டுடுங்க. இப்போது கீழவும் கை சுற்ற அளவுக்கு நான் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது கூட தையலுக்காக 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸ்லீவோட அகலம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் டிசைன் தைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு கழிச்சு விட்டுக்கலாம். இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பிரித்து விட்டுட்டு, இப்போ நம்ம எல்லாமே ராங் சைடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை நம்ம பிரித்து விட்டுட்டு சென்டராக ஒரு கோடு போட்டுக்குங்க. மேலேயும் சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, கீழும் சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்கேலை வச்சு ஒரு கோடு வச்சுக்கோங்க. மேலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சென்டர் கோட்லேருந்து இந்த சைட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு கழிச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு கழிச்சுக்குங்க. மேலே 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கீழே வந்து கரெக்டாக 1 இன்ச்சு கேப்பில் லைனாக மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போது கீழே இருக்க பாக்ஸில் கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. ஒரு பாக்ஸ் விட்டு திரும்பியும் மேலே இருக்க பாக்ஸில் இப்படி கிராஸாக போடுங்க. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டுட்டு ஒரு பாக்ஸை நம்ம அந்த லைனில் போட்டுட்டு வந்துடலாம். இப்போது ஒரு சைடில் முடிச்சிட்டோம். இப்போ 2 கோட்டு போட்டிருக்கோம்ல, அந்த 2 கோட்டுக்கும் சென்டராக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இந்த சைடில், அங்கே நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த கோடும் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸில் போட்டுன்னு வந்துடுங்க. இப்போ நம்ம 2 சைடில் இருக்க பாக்ஸ்லேயும் கோடு போட்டு எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக இருக்கிற இடத்துல இது மாதிரி ஊசியை குத்திக்குங்க. இந்த லாஸ்ட்டில் ஊசியை குத்தி இப்படி வெளியே எடுத்துக்குங்க. இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து இது இழுத்திங்கன்னா இது மாதிரி உள்ளே மடித்து கொடுக்கும். அப்படி மடிச்சுட்டு இது மேலே 2 தையல் போட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது மாதிரி ஃபஸ்ட்டு 1 தைச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து ஈஸியாக வந்துடும். இது மாதிரி 2 தையல் போட்டுட்டு முடிச்சு போட்டு அதை கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த சைடில் இருந்த கோட்டில் அதை அப்படியே தைச்சி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடில் ஊசியை சென்டராக குத்தி எடுத்து இந்த லாஸ்ட்டில் குத்தி இப்படி எடுத்திங்கன்னா இதுவும் மடிஞ்சு கொடுக்கும். இதுலேயும் 2 தையல் போட்டு முடிச்சு போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம தைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா பேக் சைடு இப்படி தான் இருக்கும். இதை ஃப்ரண்ட்லேயும் இப்படி எடுத்து பாருங்கள். இது மாதிரி உள்ளே மடிஞ்சு மடிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து இந்த சைடில் வந்து நம்ம மடிஞ்சு வந்திருக்குதுல, அதை கரெக்டாக இது மாதிரி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி மடித்து ஸ்ட்ரைட்டாக ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்குங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டான ஸ்லீவ் அளவை எடுத்துக்கலாம். இப்போது கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இதை வந்து பின்பக்கமாக இப்படி வச்சு ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. இப்போ இதை பிரித்து விட்டுட்டு அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து இது மாதிரி மடித்து அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் டிசைன் தைச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.